ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோ கொடுப்பது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன வாரம் வந்து ஒரு படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு வந்து நான் இப்போ தான் ரிவ்யூ போட போகிறோம். ஸோ ரொம்ப லேட்டு. ஸோ சீக்கிரமாக வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும் அண்ட் அதை இவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட விஷுவல்ஸு டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாகவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து ஆதித்யா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்ற படத்தை எடுத்துருப்பாரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம். 3.5 hours வந்து போனதே தெரிலன்ற அளவுக்கு எங்கேஜிங்கான ஒரு படம். ராவாக பயங்கர இதுவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஒரு நல்ல டைரக்ஷன், நல்ல ஸ்டோரி. இந்த படத்தில் ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் அர்ஜுன் ராம்பால் ஒரு ரோலில் வந்திருப்பார். பயங்கர நல்ல வில்லனாக நடிச்சிருப்பார். டெரரைசிங்கான வில்லனாக நடிச்சிருப்பார் குறிப்பாக. அண்ட் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய வைலண்ட்டான காட்சிகளுமே இருக்குது. அதெல்லாம் வந்து வைலன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. வைலன்ஸ் ஹேண்டில் பண்ண வந்து இந்த படம் நல்லாவே இருக்கும். அந்த ஹேண்டில் பண்ண விதம் வந்து இந்த படத்தில் நல்லாயிருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோக்கு எவ்வளோ சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகும். பட் ஓகே, படம் வந்து போன ஃப்ளோவில் வந்து பெருசாக டிஸ்டர்பிங்காக இருக்காது. அதை தாண்டி மாதவனுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தாங்க, அதையும் வந்து அவர் நீட்டாகவே பண்ணியிருப்பார். நல்லாவே இருந்துச்சு அந்த ரோலுமே. அண்டு இன்னொரு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா அக்ஷய் கண்ணாவோட அந்த ரோல் சொல்லலாம். செம்ம ரோலுங்க அது. ரோலாகவே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் ரெண்டு இடத்துலையுமே வந்து நிறைய இடத்துல வர ஒரு ரோலு. அண்ட் அவருமே வந்து நீட்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாரு இந்த படத்தில். ஸோ வந்து அந்த ரோல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி ஹீரோயினாக வரவங்களும் வந்து அவங்களோட ரோல் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சஞ்சய் தத்தோட ரோல் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுவுமே வந்து அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷனை வந்து பயங்கர யூனிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. 3.5 மணி நேரம் படம் என்ன தான் வந்து அதுக்கு தேவையான கண்டென்ட் இருந்தாலும் சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரன்வீர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதுவுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி சில இடங்களில் வந்து கட் பண்ணி தூக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட பார்ட் 2 அடுத்த வருஷம் வந்து 19 March ரிலீஸ் ஆகுது. நிறைய டாக்ஸிக்கோட கிளாஸ் சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் குட் டே ஃப்ரம் RL.